ஓ! சர்வ அமாவாசை வருது மேம். சர்வ அமாவாசை வருது. ஆமா. அதுல என்ன சமைக்கலாம்? என்ன தவிர்க்கலாம்? என்னென்ன சமைச்சா அதுக்கு அன்னைக்கு நல்லது? எத தவிர்க்கலாம்? சொல்லுங்க ஓகே. மேம். ஆமா. பைல்ஸ் இருக்குன்னு எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. நேரா அப்பாயின்ட்மெண்ட்ட வாங்கிட்டு இங்க வந்துருங்க. அமாவாசை ஜூலை 14 ம், ம், வருது இல்லைங்களா? ம். அமாவாசைனாலே முக்கியமானது இங்க வந்து உங்களுக்கு மருந்து குடுக்கும்போதே, மெடிசின் குடுக்கும்போதே ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. அதுல போய் அந்த கோவில் பரிகாரம்லாம் பண்ணீங்கன்னா, கம்ப்ளீட்டா சுத்தமா கியூர் ஆயிடலாம். எவ்வளோ மூலிகைகள் இருக்கு பாருங்க இருக்கு. மேம். ஆமா. சும்மா அது சாதாரணமா படரும். ம். வயல் ஓரம் அங்க எல்லாமே படர்ந்துட்டு இருக்கும். இருக்கும். அது நிறைய யாருக்கும் இருக்கும். தெரியாம இருந்தது. ஆமா. இப்பதான் தெரியுது அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஆமா. நிறைய மூட்டு விஷயங்கள் வலிக்கெல்லாம் அதுல எவ்வளோ இருக்கு. விஷயம் இருக்கு மேம் அதுல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் நிறைய பேசிகிட்டே இருக்கோங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் மேமு. நிறைய ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் இருக்குங்க. இங்கே வந்து இது வந்து ஒரு வைப்ரேஷனான இடம் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ப்ராப்ளம் பிரச்சனை இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இங்கே உள்ளே நுழைஞ்சாலே சரியாயிடுவீங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, வர்றவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்கல்ல, அவங்க பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. அவங்க குணமாகி போனதுக்கப்புறமா அந்த காயின் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். ஏன் இங்கே வராங்க, ஏன் இங்கே சீக்கிரம் குணமாகறாங்கன்னா இது ஒன்று தாங்க. அவ்வளோ வந்து பேஷண்ட்லாம் வந்து அவ்வளோ இப்போ பாராட்டுறாங்க. நிறைய இங்கே வந்தேன், நல்லா குணமாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, இங்கே ஆன்மீகம் ஜாஸ்தி. இங்கே வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்கும்போதே, மெடிசன் கொடுக்கும்போதே ஒரு கோவிலும் சொல்லுவாங்க. அதில் போய் அந்த கோவில் பரிகாரம்லாம் பண்ணிங்கன்னா, கம்ப்ளீட்டாக சுத்தமாக க்யூர் ஆகிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். வர சர்வ அமாவாசை வருது. அன்னைக்கு என்ன சமைக்கலாம், என்ன தவிர்க்கலாம், அதை நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அந்த சர்வ அமாவாசை எல்லா அமாவாசை தான் வருது. இது ஒரு ஸ்பெஷல் அமாவாசை. இதில் என்ன தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன். அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்கீங்க மேம். இப்போது சர்வ அமாவாசை வருது மேம். சர்வ அமாவாசை வருது. அதில் என்ன சமைக்கலாம், என்ன தவிர்க்கலாம்? என்னென்ன சமைச்சா அதுக்கு அன்னைக்கு நல்லது? எதை தவிர்க்கலாம்? சொல்லுங்கம்மா. அமாவாசை ஜூலை 14 வருது இல்லைங்களா? அமாவாசைனாலே முக்கியமானது நம்ம முன்னோர்களை மனசுல வச்சுட்டு நம்ம அவங்களுக்காக பிடித்த உணவுகள் செஞ்சு வச்சு நம்ம அவங்கள மறக்காம வழிபாடு செய்யறது தான். இந்த அமாவாசைக்கு நம்ம எப்போதுமே செய்யற மாதிரிதான். முக்கியமா இந்த வாழைக்காய், பாகற்காய் நம்ம சேர்த்து வைப்போம் இல்லைங்களா, முன்னோர்களுக்கு பிடிச்சது அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்த முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுவும் நம்ம செஞ்சு வச்சு படைப்போம். ஆமா. அமாவாசைனாலே கொஞ்சம் மந்தமான ஒரு நாள். சரியா டைஜஷன் ஆகாது. உடலே வந்து மந்தமா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு டைஜஷன் ஆகணும்னா முன்னோர்கள் ஸ்பெஷலா ஒரு உணவு இதனோட சேர்த்து படையலுக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா காலப்போக்கில் நம்ம அதை மறந்துட்டோம். ஸோ இனிமேல் அதை செய்யலாம். ஆனா இதுக்கு மருத்துவ குணமும் ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்குற ஒரு துவையல் வகை ஒரு உணவு தான் இது. ஸோ அந்த துவையல் நம்ம எப்படி செய்யலாம், என்ன துவையல் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பிரண்டை துவையல். பிரண்டை மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரண்டை சூப்பு, பிரண்டை துவையல், பிரண்டை பொடி செய்வாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம உணவில் எடுத்துக்கும் பொழுது மூட்டு வலிகளே நமக்கு வராது. முக்கியமா இந்த அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லா டைஜஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், பிரண்டை வந்து உணவுல சேர்த்துக்கலாம். சித்த மருத்துவத்துல பிரண்டை வடகம்னே ஒரு மருந்து இருக்கு. அது நம்ம அப்படியே வாயில போட்டு சியூ பண்ணிக்கலாம். அஜீர்ணம் இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்குன்னா டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். வாயில போட்டு நல்லா சூ பண்ணும்போது நல்லா ஜீரணமாக ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையா? அதே மாதிரிதான் இந்த அமாவாசை அன்னைக்கு பிரண்டை துவையல் ரொம்ப முக்கியமானது. பிரண்டையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும். சாதாரணமாக நம்ம எப்படி துவையல் அரைப்போமோ அதே மாதிரி எண்ணெய் விட்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு எல்லாம் போட்டுட்டு இதுல நம்ம பிரண்டை சேர்த்து வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நம்ம துவையலா எடுத்துக்கணும். இந்த துவையல் நல்லா சூடா இருக்கக்கூடிய சாதத்துல இந்த துவையல் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம படையலுக்கு வைக்கிறது தான் அன்றைய சிறப்பு.
ஓ இந்த பிரண்டை துவையெல்லாம் காலப்போக்கில் மறந்துட்டோம். ஆமாம். அவ்வளோ நல்ல விஷயம். ஸோ நம்மளும் அதை சாப்பிடும்போது அந்த ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மந்தத்தன்மை நமக்கு போகும். இந்த தைராய்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மந்தமாவே இருக்கு, பாடி ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, டக்குன்னு ஒரு சுறுசுறுப்பா ஒரு வேலையை செய்ய முடியல. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம பிரண்டை துவையல் எடுத்துக்கலாம். வருகிற அமாவாசைக்கு இந்த பிரண்டை துவையல் மறக்காம செய்து சாப்பிடுங்க. உடலும் ஆரோக்கியமா இருக்கும், முன்னோர்களோட அருளும் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ மூலிகைகள் இருக்கு பாருங்க இருக்கு. மேம். சும்மா அது சாதாரணமா படரும், வயல் ஓரம் அங்க எல்லாமே படர்ந்துட்டு இருக்கும். அது யாருக்கும் தெரியாம இருந்தது, இப்பதான் தெரியுது அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நிறைய விஷயங்கள் இவ்வளோ விஷயம் இருக்கு மேம். அதுல இருந்து உப்பு எடுப்பாங்க சித்த மருத்துவத்துல, பிரண்டை உப்புன்னு பேரு. அப்படியா? இது கடுகு அளவு சாப்பிட்டாலே போதும். போகர் சித்தர் சொல்வாரு, வாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரண்டை உப்பு சிறந்த மருந்து. நம்ம ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு. அந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நாட்பட்ட அல்சர், இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலாக்கெல்லாம் அவதிப்படுவாங்க, என்னடா பண்றதுன்னு அந்த பிரண்டை உப்பு சேர்ந்த மருந்தோட சேர்த்தே நம்ம கொடுத்துடலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு வாரத்துல எவ்வளோ ப்ளீடிங் பைல்ஸ் இருந்தாலும் சரி, ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் மோஷன் போகும்போதெல்லாம், அதுக்கெல்லாம் பெஸ்டா நமக்கு வந்து பிரண்டை உப்பு பயன்படுது. அப்புறம் என்ன, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, வரட்டும் குணமாகட்டுமே. பைல்ஸ் இருக்குன்னு எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க, நேரம் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு இங்க வந்துருங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது மூலிகைகள் ஒன்று ஒன்று கேட்கும்போது அப்படியே காது குளிர்ச்சியாக இருக்குது எனக்கு. அவ்வளோ முன்னோர்கள் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது சும்மா சாதாரணமாக ஒரு கொடியில் பெரண்டை வரும், அது இப்போ வந்து எவ்வளோ விஷயங்களுக்கு நல்லது. எங்கள் மேம்கிட்டே வந்து மெடிசன் இருக்குது, பிரண்டை மெடிசன்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க, என்ன பிரச்சனைனாலும் என்னங்க கவலையப்படாதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரில் வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பார்த்து குணமாகி ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.